हरे कृष्णा। परम जयदे श्री कृष्ण संकीर्तनम। जय श्री गुरुदेव। ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் முதல் அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பாகவதத்தில் பக்தி வரட்டுங்கிறதுக்காகவே பக்தி பண்ணணும் அப்படின்னு அறிவுரை இருக்குது. உண்மையான பக்தன், அதாவது வைஷ்ணவன், பகவான் தனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டான். பலன் நோக்கம் வச்சுக்கிறது பக்தியாக சொல்லப்படாது. அது தொழில் மாதிரி. பல பேர் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாங்க, நாம ஜபம் பண்ணுவாங்க. ஆனால் என்ன உத்தேசத்தில் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சு இருக்கிறது நல்லது. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு இதயத்துக்குள்ள தெய்வீக அன்பின் தர்மம் அது வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை கொடுத்தாங்க. அந்த அன்பை நாம் வெளிப்படுத்தணும். இதயத்தில் அது வர்றதுக்காக பிரார்த்திக்கணும். அதை மறந்துட்டு நாம் பக்தன் மாதிரி இருக்கிறது நாமத்திலேயோ இறைவன்லேயோ மகாபிரபு தந்த தெய்வீக அன்பின் தர்மத்திலேயோ நம்பிக்கை இல்லாத மாதிரி ஆக்கிறோம். பகவத் சேவையில் நாம் மனசு லயிக்கணும். அல்ப விஷயங்களை ஆசைப்படுறது பக்த லட்சணமாக சொல்லப்படலை. நாமத்திலேயோ இறைவனுடைய திருமேனிலேயோ அவரை அலங்கரிக்கிறதுலையோ ஏதாவது ஒரு ரீதியில் ஒரு சுவை நமக்குள்ளே வந்துட்டுனா அல்ப விஷயங்களில் மனசு அலையாது. பழைய காலங்களில் நடந்து தான் பக்தர்கள் ஆலயங்களில் போய் பகவானை தரிசனம் பண்ணாங்க. அப்போ கூட அந்த பக்தர்கள் எல்லாம் பகவானே சாப்பாடு கிடைக்காட்டி கூட பரவாயில்ல, உங்கள் திருப்பாதங்களை விட்டு எங்கள் மனசு ஏதாவது ஒரு அல்ப விஷயங்களில் போயிடக்கூடாது அப்படின்னு வேண்டுனாங்க. நாங்கள் அப்படி பிரிஞ்சிடக்கூடாதுன்னு வேண்டுனாங்க. பகவான் கூட உத்தவர்கிட்ட மதர்த்தே தியக்த தேகி காயம், அதாவது பக்தி பண்ண கோபியர்களை உதாரணமாக கொள் அப்படிங்கிறார். கண்ணன் மீதான அவங்களுக்கு கோபியர்களுக்கு இருந்த பிடிப்பு யாருக்கும் வரலை. சுய சுக தியாகிகள் தம்முடைய செயல்களால் கண்ணனுடைய மகிழ்ச்சியை குறியாக வச்சுருந்தாங்க. கிருஷ்ண சுகம்தான் அவங்களுடைய கிருஷ்ணானுபவம். பகவான் எங்கே வேணாலும் இருக்கட்டும், அவர் சுகமாக இருக்கணும், எங்களோட இருந்தால் அவருக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு அவர் கருதும்போது எங்களை பார்க்க வந்தால் போதும். இதுதான் பிரேம லட்சணம். நாரதர் மாதிரியே சாண்டிலியரும் பக்தி சூத்திரம் எழுதியிருக்கிறார். தத் சுகே சுகித்வம் பிரேம லட்சணம் அப்படிங்கிறார். அதாவது சுய சுகத்தை தியாகிக்கிறது, பகவானுடைய சுகமே தன் சுகம் அப்படின்னு அனுபவிக்கிறது தான் பிரேம லட்சணம். தங்கள் பிரேமையில் எதுவும் சின்ன குறை இருந்திருக்கலாம், அதனால் கிருஷ்ணர் மதுரா போயிருக்கிறார் இப்படி கோபியர் நினச்சாங்க. எங்ககிட்ட இருக்கிற குறை தீரும் வரைக்கும் நாங்கள் பிரிவு துயரை தாங்கிக்க தயார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீமத் பாகவத்தில் அனைவருக்கும் உரிமை இருக்குது, ஆனால் வேதாந்தத்தில் உரிமை கிடையாது. பிரம்மத்தை அறிய விரும்புகிறவங்க மட்டும்தான் வேதாந்தத்தை அணுக முடியும். பொறாமை இல்லாத சுத்த இதயம் வேணும். அந்த நிலைக்கு தான் பாகவத்தில் நிர்மத் சராணாம் அப்படின்னு சொல்லப்படுது. பொறாமை மாதிரி, அதாவது பொறாமைங்கிறது ஒரு சரியான பகைவனாக சொல்லப்படுது. ஆன்மீக வாழ்க்கையில் பகையை உண்டு பண்ணுறது பொறாமை தான். யோகம் மனதை ஒருமுகப்படுத்தலாம். பக்தி மனசை புனிதமாக்கும், விசாலமாக்கும், அன்பை வாரி வழங்கும். பக்தியால் இதயம் இலகும், உருகும், விசாலமாகும். பொறாமக்காரங்களுக்கு இகபர, அதாவது இரு லோகங்களையும் நிம்மதி கிட்டாது, சுகம் வராது, மனசு அமைதியாக இருக்காதுன்னு தெரியுது. மனசில் மனமோகன் கிருஷ்ணனை வச்சுட்டா பொறாமை ஓடிடும். பொறாமை இல்லாதவங்க சுத்தநாமம் ஜபிக்க முடியும். அதை கேட்குறவன் கூட பக்தனாயிடுவான். பாகவத கதை கேட்பதற்கு சமஸ்கிருதத்தில் சுஸ்ருபி அப்படின்னு பேர், கேட்டபடி நடக்கிறதுக்கு கிருதிபி அப்படின்னு பேர். பாகவதத்தில் அக்கறை கொண்டவர்களுடைய இதயத்தில் பகவான் கைதியாகவே மாறிடுறார். அடுத்தவங்க மேலே வைக்கிற தீய எண்ணங்கள் இதயவாசியான இறைவனை தீ மாதிரி சுடும். ஒருவனுடைய சகிப்பு தான் இறைவனை மகிழ்விக்கும். உண்மையிலே பரமாத்மா அத்தனை பேருக்குள்ளேயும் இருக்கிறார். நீங்கள் அடுத்தவனை விரோதம் பண்ணால் விரோத பாவனை உங்களுக்குள்ளே தான் இருக்குது, அது விருத்தியாகும். ஒரு முறை பிரம்மா கிட்ட எந்த இடத்துலேருந்து நல்ல காரியங்களை செய்தால் எல்லா இடத்துக்கும் அது பரவும், அப்படி ஒரு மையப்பகுதியை சொல்லுங்கன்னு சொல்லும்போது
முனிவர்களுக்கு அவர் ஒரு ஓலையில் பனை ஓலையில் ஒரு சக்கரம் மாதிரி செய்து அதை பூமி மேலே விடுறார். நேமினா சக்கரம், ஆரண்யம்னா காடு, அப்படி நைமிஸ் ஆரண்யம்னு பேர் வந்துச்சு. அந்த சக்கரம் வந்து நின்ன இடம், அந்த வீல் சக்கரம் வந்து நின்ன இடம். அங்கே 88,000 பேர் பாகவதம் கேட்கறதுக்காக கூடுறாங்க. அப்போ அங்கே பாகவதம் சொல்ல சூத கோஸ்வாமி வந்தார். அவர்கிட்ட முனிவர்கள் தலைமையாக இருந்த சவணக ரிஷி கேட்குறார், கலிகாலத்தில் மக்கள் மந்த புத்தியோட மந்த சக்தியோடு இருக்கிறாங்களே, அதிர்ஷ்டங்களையும் பயன்படுத்த தெரியலையே, சக்தியற்ற அவர்கள் நன்மை பெறும்படி மங்களம் பெறும்படி எளிய சுலப வழியை கூறுங்க அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாக சுகபோகிகள் மந்த புத்தியாளர்கள் ஒரு ஆசனத்தில் 2 மணி நேரம் உட்காரக்கூட அவங்களால முடியாது. தியானிக்க எப்படி முடியும்? சம்சார விஷயங்கள் அவனை படாத பாடுபடுத்துது. அது பின்னாடியே மனசு ஓடுது. அவனை எப்படி கெட்டிக்காரனாக கருத முடியும்? கடவுளை தியானிக்கிறது பற்றி சாஸ்திரம் சொல்லும்போது 100 ஆசைகளை விட்டாவது சாப்பிடப்போ, 1000 ஆசைகளை விட்டாவது குழி, லட்சம் ஆசைகளை விட்டாவது தானம் பண்ணு, கோடி ஆசைகளை விட்டாவது பகவானை தியானம் பண்ணு, பல கோடி ஆசைகளை விட்டாவது பகவானுக்கு சேவை பண்ணு அப்படின்னு சொல்லுது. அப்போ அதில் மகத்துவத்தை புரிஞ்சுக்கலாம். வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜபமாலையை உருட்டக்கூடாது, அது சாத்தியமல்ல. பகவான் நாமங்களை ஜபிச்சு முடித்த பிறகு வேலைகளை ஆரம்பிக்கணும். முதல்ல செய்ய வேண்டியதை விட்டுட்டு செய்யக்கூடாததெல்லாம் முதல்ல பண்ணிட்டா அந்த நிலைமைக்கு தான் மந்த புத்தின்னு பாகவதம் சொல்லுது. கிருஷ்ண கதைகளை கேட்க ஆவலாக இருக்கிறோம், அதில் எங்களுக்கு திருப்தியே உண்டாகலையே அப்படின்னு அந்த சவணுக ரிஷி சொல்கிறார். நிறைய தந்துக்கிட்டே இருங்க அப்படின்னு கேட்குறாங்க. கலியில் அதர்மம் பெருகுமே, தர்மம் என்ன ஆகும், அது யார் அடைக்கலம் கொள்ளும், இப்படியெல்லாம் அந்த ரிஷிகள் கேட்குறாங்க. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தத்தின் முதல் அத்தியாயம் பிரச்ன அத்தியாயம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கேள்வியும் தீர்வும் அங்கே சொல்லப்படுது. கடலை கடக்கிறதுக்கு படகோட்டி அடைக்கலம் கொள்கிற மாதிரி நாங்கள் பவசாகரத்தை கடக்க நீங்கள் வந்திருக்கீங்க. இது உலர்ந்த எங்களுடைய இதயத்தை கிருஷ்ண கதையால் உருக செய்யும்படி கிருஷ்ணர் கருணையால் உங்களை இங்கே அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க பாராட்டுறாங்க. பகவான் மேலே ஆசை இருந்தால் பரமாத்மா இப்படிப்பட்ட சந்திப்பை ஏற்பாடு செய்வார். ருச்சி அப்படிங்கிறது பதார்த்தத்தில் இல்லை, பசியில் தான் ருசி வருது. அன்பு பசியாளரான பகவான் மேலே நமக்கு அவரோட சேரணுங்கிற பசி வரணும். அந்த பசி வராத வரைக்கும் உள்ளத்தில் சாத்வீக பாவனை வராது. கதை சொல்கிறவர் கிருஷ்ண தியானத்தில் திளைக்கணும். கதை கேட்குறவர் கேட்டு நடப்பதற்கான ஆவலில் கேட்கணும். நிர்மத் சரா அப்படின்னா பொறாமையின்மை. உலகத்தில் எந்த ஜீவன்ட்டையும் பொறாமை உள்ளவன் தான் பக்தி வாழ்க்கை பண்ண லாயக்கு. தீனனாக வினயமாக கதை கேட்கணும். அந்த பாவனை தான் கிருஷ்ண தரிசனத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு பாகவதம் சொல்லுது. ஒரு மகான் ராமாயணம் சொல்லிக்கிட்டு இருந்தார். கதை முடியும் போது ஒருத்தன் அவர்கிட்ட வந்து, நல்லா கதை சொன்னீங்க, நான் அருமையாக அதை கவனித்தேன், அதில் ஏதோ அப்பப்போ ராட்சசன் சொன்னீங்களே, அவன் பேர் என்ன, ராமனா ராவணனா அப்படின்னு கேட்டான். அப்போ அவர் சொன்னார், இவ்வளோ நேரம் பேசி உனக்கு புரிய வைக்க முடியாமல் கதை சொன்னேனே, நான் தான் ராட்சசன் அப்படின்னு சொன்னார். இப்படி ஒரு சம்பவம் உண்டு. அப்போது முதல் ஸ்கந்தம் பூராவும் கதை கேட்குறவனுடைய தன்மைகள் உரிமைகளை சொல்லுது. சவுனக ரிஷி சூத கோஸ்வாமி கிட்ட, பாகவத கதைகளில் எங்களுக்கு அக்கறை இருக்குது, உங்களுக்கும் அந்த கதையை வந்து வர்ணிக்கிற எல்லா தன்மைகளும் நிறைஞ்சிருக்கீங்க, எங்களுக்கு உங்கள் மேலே நிறைய மரியாதை இருக்குது, நாங்கள் ஏராளமான பிறவிகளில் செய்த பலன்பாரா புண்ணிய பலனால் தான் நீங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கீங்க, இப்படி பாராட்டுறார். குண்டினபுரம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே தான் ருக்மிணி இருந்தாங்க. அவங்க அங்கே சின்ன வயதாக இருக்கும்போது ஒரு பிராமணன் அவர்கிட்ட வந்து துவாரகா கிருஷ்ணன் பற்றிய கதைகளை சொல்லிக்கிட்டே இருப்பார். அடிக்கடி வந்து சொல்வார். இதை கேட்டு கேட்டு ருக்மிணிக்கு கண்ணன் மேலே ஒரு ஆவல் காதல் உண்டாச்சுது. அப்போ ஒரு கடிதம் எழுதி கிருஷ்ணருக்கு தெரியப்படுத்தினான். உங்களுடைய கதையை காதால் கேட்டே எனக்கு காதல் உண்டாயிருச்சு, உங்களை திருமணம் செய்ய தீர்மானிச்சிருக்கிறேன், புவனசுந்தரா என்னை கடத்திட்டாவது போங்க அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதினாங்க. இதுதான் சிரவணம், கேட்பது அப்படிங்கிறது இதுதான். கதை கேட்டதுனால பகவான் நம்மளை கடத்திட்டு போகிற மாதிரி நடந்துக்கணும். அதற்கு தான் கதை உதவுது. கதியை தர்றதான் கதை. சவுனகர் தலைமையிலான முனிகணங்களுக்கு சூத கோஸ்வாமி மனசார பாராட்டு தெரிவித்தார்.
உங்களுடைய பணிவு வினயம் என்னை வந்து கடவுளை நினைக்க செய்யுது அப்படின்னு பாராட்டுறார். என்னுடைய நன்மைக்காக நீங்கள் கேட்குறீங்க, இதனால் என்னுடைய உள்ளமும் வாக்கும் புனிதம் அடைய போகுது அப்படின்னு சூத கோஸ்வாமி மெய் சிலிர்த்து பேசுகிறார். அப்போ அவர் பிரார்த்திக்கிறார், நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் ச ஏவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உத்திரையேத். என்னுடைய மேன்மைக்காக இவங்களையெல்லாம் நான் பிரார்த்திக்கிறேங்கிறார். ஆரம்பத்தில் சில சுகதேவருக்கு வந்தனம், அடுத்து நாராயணர், அடுத்து சரஸ்வதி, இப்படிலாம் பிரார்த்திக்கிறார். பாரதத்தில் பிரதான தெய்வம் நாராயணர். கிருஷ்ணர் தம்முடைய லீலைகளை பூர்த்தி செய்துட்டு தம்முடைய லோகம் திரும்பின பிறகு நாராயணர் மட்டும் உலக நன்மைக்காக பத்ரியில் தவம் செய்தபடி இருக்கிறார். ஒரு முறை ஆதிசங்கரர் இமயத்துக்கு போயிட்டு தமப இருந்தபோது இந்த நாராயணருடைய தரிசனம் அவருக்கு கிடைச்சது. அப்போ ஆதிசங்கரர், பகவானே, நான் வந்து யோகி, அதனால் உங்களை ஏதோ உங்கள் கருணையால் தரிசித்தேன். ஆனால் கலிகாலத்தில் மக்கள் எல்லாம் போகி ஆட்டம் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் உங்களுடைய தரிசன பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டுறார். அப்போ பகவான் சொன்னார், இங்கே நாரத குண்டம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் ஸ்நானம் பண்ணு, அங்கே என்னுடைய திருமேனி உனக்கு கிடைக்கும், அதை அங்கேயே நீ ஸ்தாபனம் பண்ணு அப்படின்னு சொன்னார். இப்படி பத்ரியில் அனைவருக்கும் பகவானுடைய தரிசனம் கிடைக்கும்படியாக பகவான் அருள் புரிந்தார். ஆதிசங்கரனும் இப்படி அந்த விக்கிரகத்தை அங்கே பிரதிஷ்டை பண்ணுறார். ஹரே கிருஷ்ணா.